ஸ்பெயின் போய் என்ன கொண்டு வந்தா? முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா? கிடுக்குப்பொடி கேள்வி கேட்கும் எடப்பாடி. ஆட்சி பொறுப்பேற்ற 32 மாதங்களில் முதலமைச்சர் தனது வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமும் ஈர்த்த முதலீடுகள் பற்றிய வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்து 32 மாதங்களில் ஐக்கிய அரேபிய நாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா, பிறகு சிங்கப்பூர் சுற்றுப்பயணம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, பிறகு ஜனவரி 27 ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் என்று தமிழ்நாட்டில் அந்நிய தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என அயராது உறங்காது இரவும் பகலும் உழைக்கும் முதலமைச்சரின் முயற்சிகளால் உண்மையிலேயே திமுக ஆட்சிகள் 32 மாதங்களில் எவ்வளவு நேரடி முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துள்ளன என்றும், அதன்படி எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பட துவங்கியுள்ளன என்றும், அதன் மூலம் எவ்வளவு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும், புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின்படி எவ்வளவு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு அரசை அணுகியுள்ளன என்றும், இந்த அரசு முழுமையான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் பேட்டிகளிலும் நான் பலமுறை வலியுறுத்தி உள்ளேன். நான் நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு வந்தவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக கோட் சூட் அணிந்தவர்களை அழைத்து உட்கார வைத்து GIM 2019 நடத்தியதாக அப்போது திரு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். நாங்கள் தொழில் முனைவோர்களை அதுபோன்று கொச்சைப்படுத்த மாட்டோம். தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான அரசு முறை பயணமாக 27/1/2024 அன்று ஸ்பெயினுக்கு சென்ற விடியா திமுக அரசின் முதலமைச்சர் அங்கு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும், ஸ்பெயின் நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை தனித்தனியே நேரில் சந்தித்து பேசியதாகவும், இதனையடுத்து பல தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளதாகவும் பல நிறுவனங்களின் பெயரை குறிப்பிட்டு பேட்டியளித்துள்ளார். 2030ற்குள் $1 டிரில்லியன் முதலீட்டினை கொண்டு வருவேன் என்று கூறியதற்கு இதனால் வரை வரைவு அறிக்கை எதுவும் விடியா திமுக அரசால் வெளியிடப்படவில்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் பணத்தினால் தமிழகத்திற்கு 3 நிறுவனங்கள் மூலம் 3440 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான உடன்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல நிறுவனங்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். 20 நாட்களுக்கு முன்பு சென்னையில் பல கோடி ரூபாய் செலவழித்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திய போதே ஸ்பெயின் நாட்டின் முதலீட்டாளர்களையும் அழைத்திருக்கலாமே. ஆனால் 20 நாட்கள் கூட முடியாத நிலைகள். மீண்டும் முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டது முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது. இதை முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும். மேலும் தற்போது உடன்பாடு ஏற்பட்டுள்ள 3 நிறுவனங்களில் 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஸ்பெயின் சென்று ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது ஏன் என்பதை முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும். எனவே விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 32 மாதங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.